லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக இந்தியன் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சது ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 1 லட்சம் கோடிக்கு மேலே செல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் எஸ்ஐபி டிஸ்கண்டினியூஷன் நடந்திருக்கு இந்தியன் மார்க்கெட்டில். நிஃப்டி 50 10% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அதே நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தோம் அப்படின்னா 20% மேலே ஃபால் ஆயிருக்கு. ஈவன் சம் செக்டோரல் இண்டிசஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 25% to 35% வரைக்குமே ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி அன்ஸ்டேபிள் மார்க்கெட் கண்டிஷனை கன்சிடர் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணலாமா இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கன்சிடர் பண்ணிட்டு ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மைசெல்ஃப் அரவிந்த் ஃப்ரம் ஏடி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிக்கடி ஃபால்ஸ் வரதான் செய்யும். ஸோ இதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு 5% மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா அதை வந்து புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மார்க்கெட்டில் ஒரு 10% ஃபால் ஆச்சு அப்படின்னா அதை வந்துட்டு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மார்க்கெட்டில் ஒரு 20% ஃபால் ஆச்சு அப்படின்னா அதை வந்து பியர் மார்க்கெட் சொல்லுவாங்க. அதே 30% ஃபால் ஆச்சு அப்படின்னா அதை கிராஷ்னு சொல்லுவாங்க. இதே மார்க்கெட் 50% மேலே ஃபால் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்க கரண்ட் சினாரியோ படி நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% கிட்ட ஃபால் இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷன் சினாரியோல தான் இருக்கு. ஈவன் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா 20% மேலே ஃபால் இருக்கு. ஸோ ஓவரால் லார்ஜ் கேப் இண்டிசஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 15% ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இது மாதிரி கரெக்ஷன்ஸ் கிராஷ் அப்படிங்கிறது எவ்வளோ ஆஃபனாக நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க யூஎஸ் மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர் 500 அப்படிங்கிற இண்டிசஸ்ல 1948 2022 வரைக்கும் இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக அந்த 5% ஃபால் அப்படிங்கிறது வந்துட்டு இயர்லி 3 times நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த 10% ஃபால் அப்படிங்கிறது வந்து இயர்லி 1 time அவரேஜாக நடந்துருதுன்னு சொல்றாங்க. 15% கிட்ட மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா 3.5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 20% ஃபால் அப்படிங்கிறது ரேர் அக்கேஷன் தான். 6.3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு இது மாதிரி சினாரியோஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி ஸ்டடியை ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க இந்தியன் மார்க்கெட்டில் உள்ள சென்செக்ஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. 1980லேருந்து 2024 வரைக்கும் இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்றாங்க. ஸோ சென்செக்ஸ்ல லாஸ்ட் 44 இயர்ஸ்ல 21% அப்படிங்கிறது ஆவரேஜ் ஃபாலா இருக்கு. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குறப்போ 2008 பார்த்தீங்கன்னா லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 60% சென்செக்ஸ் ஃபால் ஆச்சு. ஸோ அதே மாதிரி கோவிட் சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 38% வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஸோ இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் ஒரு 10 to 15% ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டடியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 15 to 20% இருக்க அந்த கரெக்ஷன் எல்லாமே வந்துட்டு 95% ஆஃப் சான்ஸ் வந்துட்டு பியர் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுமாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபால்ஸ் வரதும் ரெக்கவரி ஆகிறதும் அப்படிங்கிறது வந்து யூஷுவல் சினாரியோ தான். ஸோ எஃப்ஐ செல் பண்ணுறாங்க எஸ்ஐபி டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எல்லா இண்டிசஸும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் 25% லம்சமாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எஸ்ஐபியை 2 to 3 times கூட மந்த்லி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக லோயர் லெவலில் கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் அதிகமாக அக்குமுலேட் பண்ணுவீங்க. மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறப்ப ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுமாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபைனான்ஸ் வீடியோஸ் வேணும்னா டூ ஃபாலோ.